திருக்குறள் கதைகள் கதையில் 283 புது வெள்ளம். மொத்தம் எவ்வளோ முதலீடு பண்ண என்றார் ராகவன். 10 லட்சம் என்றார் ராமநாதன். என்ன நடந்தது, விவரமாக சொல்லு. சில வருஷங்களுக்கு முன்னே கணேசன் ஒருத்தன் எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் எங்கள் கம்பெனியை விட்டுட்டு வேற எங்கேயும் வேலைக்கு போயிட்டான். 2 மாதம் முன்னாடி தற்செயலாக அவனை சந்தித்தேன். ஏதோ மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் பண்ணுறதா சொன்னான். விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்தான். ஒரு நாளைக்கு அவன் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். நிறைய ஆர்டர் பில் எல்லாம் காட்டினான். ஒரு ரூமில் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இருந்தது. அதையெல்லாம் தயாரிக்கிறவங்ககிட்டேருந்து மொத்த விலைக்கு வாங்கி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து தபால் மூலமாக ஆர்டர்கள் வாங்கி பொருட்களை பார்சல் அனுப்பிடுவேன்னு சொன்னான். அமெரிக்காவிலெல்லாம் மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் ரொம்ப பிரபலம்னு சொன்னான். 100% லாபம். பணத்தை முன்னால் வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் பொருட்கள் அனுப்புறதால கலெக்ஷன் பிரச்சனை இல்லைன்னு சொன்னான். 2-3 தடவை என் வீட்டுக்கு வந்தான். பொதுவாக தான் பேசினான். நான் இன்னொரு தடவை அவன் ஆஃபீஸுக்கு போனப்போ ஆர்டர் நிறைய வருது, ஆனால் பொருட்களை சப்ளை பண்ணுறவங்க முன்பணம் கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் முதலீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. எவ்வளோ பணம் வேண்டியிருக்கும்னு கேட்டேன். 10 லட்சம் வேணும் சொல்லிவிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களான்னு கேட்டான். எனக்கு தொழில் பண்ணுறதுல ஆர்வம் இல்லைன்னு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், 10 லட்சம் முதலீடு செஞ்சிங்கன்னா மாதம் 50,000 ரூபாய் வருமானம் வரும், கேரண்டி அப்படின்னா. என்னை பார்ட்னராக போட்டு பார்ட்னர்ஷிப் டீடு ரிஜிஸ்டர் பண்ணுறதா சொன்னான். ஏதோ ஒரு சபலத்தை ஒத்துக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். கேஷ் தான் வேணும்னு சொன்னான். அதனால் பேங்க்லேருந்து பணம் எடுத்து கேஷாகவே கொடுத்தேன். பணத்தை வாங்கிட்டு போனோம், திரும்பி வரல. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோனை யாரும் எடுக்கலை. ஆஃபீஸுக்கு நேரில் போனேன், ஆஃபீஸ் பூட்டி இருந்தது. பக்கத்தில் விசாரித்ததில் 4 நாளைக்கு முன்னால் காலி பண்ணிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. அவன் வீட்டு அட்ரஸ் கூட என்கிட்ட இல்லை. போலீஸுக்கு போக வேண்டியது தானே என்றார் ராகவன். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட கலந்து பேசலாம்னு நினச்சேன். நீ எதாவது விசாரிக்க முடியுமா? நான் போலீஸில் இருந்தவன் தான்னாலும் ரிட்டையர் ஆனப்புறம் எனக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது. என் போலீஸ் நண்பர்கள் ஆட்டையாவது விசாரித்து அவங்கக்கிட்ட அவனை பற்றி ஏதாவது விவரம் கிடைக்குமான்னு பார்க்குறேன் என்றார் ராகவன். 1 வாரம் கழித்து ராமநாதன் வீட்டுக்கு வந்தார் ராகவன். அவன் பெரிய ஃப்ராடுப்பா. மெயில் ஆர்டர் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பொருட்களை அனுப்புறதா சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு பொருட்களை அனுப்பாமல் ஏமாற்றிருக்கான். சில பேருக்கு தரக்குறைவான பொருட்களை அனுப்பியிருக்கான். பொருட்களை தயாரிக்கிறவங்க சில பேர்கிட்டேருந்து கடனுக்கு பொருட்களை வாங்கி அவங்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றிருக்கான். அவன் பேரில் நிறைய புகார்கள் வந்திருக்கு. போலீஸ் விசாரிக்கிறதுக்குள்ளே ஆஃபீஸை மூடிட்டு இங்கேயோ தலைமையில் ஆகிட்டான். இந்த மாதிரி ஆட்கள் வேறு எங்கேயாவது போய் இதே மாதிரி வேறு ஏமாற்ற வேலையை ஆரம்பிப்பாங்க. எதுக்கோ நீ போலீஸில் புகார் கொடு. ஒருவேளை அவன் கிடைச்சா அவங்ககிட்டேருந்து பணம் பொருட்கள் ஏதாவது கைப்பற்றினா உன் பணத்தில் ஒரு பகுதியாவது திரும்ப கிடைக்கலாம் என்றார் ராகவன். வேணாம்ப்பா, என் முட்டாள்தனத்துக்கு நான் கொடுத்து விளையாட நினச்சிக்கிறேன். நீ இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், போலீஸ்கிட்டேயும் தான் என்றார் ராமநாதன். ராகவன் சென்ற பிறகு, ஏங்க அவர் சொன்னபடி போலீஸில் புகார் கொடுக்க வேண்டியதானே என்றாள் ராமநாதனின் மனைவி. எப்படி புகார் கொடுக்க முடியும்? நான் கொடுத்த 10 லட்சத்தில் 5 லட்சம் தான் பேங்க்லேருந்து எடுத்தேன். மீதி 5 லட்சம் எங்கே வந்ததுன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ஏன் இது எங்கேருந்து வந்தது? தான் வேலை செய்த நிறுவனத்தில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தபோது கம்பெனிக்கு பொருட்கள் வாங்குவதில் கமிஷன் வாங்கி சம்பாதித்த பணம் அது என்பதை மனைவியிடம் சொல்லலாமா என்று யோசித்தார் ராமநாதன். அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 29 கல்லாமை. குறள் 283. கலையினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது உறக்கெடும். பொருள்: கலையினால் பெற்ற செல்வம் முதலில் அதிகரிப்பது போல் தோன்றினாலும் முன்பு இருந்த செல்வம் குறையும் அளவுக்கு அழிந்துவிடும். நன்றி.